வணக்கம் காவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு Cauvery Business. இன்றைக்கி நிறைய இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது. அண்டு அதனால் எப்படி மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பர் இண்டஸ்ட்ரி. சடனாக பார்த்தீங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரியில் இருக்க அத்தனை ஷேரும் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கு. அது நியர்லி அபவுட் 10 to 20% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. இன்க்ளூடிங் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்னு இருக்குது பாருங்கள், அந்த கம்பெனி கூட சடனாக ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஜேகே பேப்பர், பெஸ்கோஸ் பேப்பர் அப்படின்னு நிறைய பேப்பர் இண்டஸ்ட்ரி சொல்லலாம். என்ன காரணம் பார்த்தோன்னா, கவர்மெண்ட் இப்போ ஒரு மினிமம் இம்போர்ட் ப்ரைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு லாட் ஆஃப் ப்ராப்ளம். ஏன்னா சீப் பேப்பர் இம்போர்ட் பண்ணுறதுனால, எஸ்பெஷலி எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, வர்ஜின் மல்டி லேயர் பேப்பர் போர்டு அப்படின்னு சொல்கிற அந்த ஐட்டம்க்கு அவங்க மினிமம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இங்கே டொமஸ்டிக் ப்ரொடியூசருக்கெலாம் அது ஒரு கொண்டாட்டமாக அமையுது. அதனால் இந்த இண்டஸ்ட்ரியோட ஷேர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும். பேப்பர் இண்டஸ்ட்ரியை எடுத்துட்டிங்கன்னா, அது ஹைலி ரெகுலேட்டட். அதாவது சோக்கிங் லெவலுக்கு அதுக்கு ரெகுலேஷன் இருக்கும் ஃபார் என்வாயன்மெண்ட் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். பட் பேப்பர் யூசேஜ் ஆஃப் லேட் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகிடுது, பட் ஆனால் இன்னொரு இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நவடேஸ் நம்ம லெட்டர்ஸ் அது மாதிரிலாம் அனுப்புறதில்ல, ஒன்லி இமெயில் அது மாதிரி தான் மெயினாக கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அதனால் சில இடத்துல குறைஞ்சாலும் இன்னும் சில இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய ஓப்பன் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும். அண்டு இப்போ பாருங்கள், நிறைய பிஸ்னஸ் வர இவங்க அவங்களுடைய டெஸ்பேட்ச்காக வர நிறைய பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன் ஆல்சோ அப்படின்னு சொல்லணும். இப்போ பேப்பர் இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்டெடி ரா மெட்டீரியல் ப்ரைஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு இம்போர்ட் செக் இருக்கிறப்ப இந்த இண்டஸ்ட்ரிலாம் நல்லா பண்ணுங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரிலாம் சடனாக ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் பேப்பர் இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க ஆர் போர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும். எஃப்எம்சிஜி, தென் ஃபார்மசூட்டிக்கல், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, தென் காஸ்மெட்டிக்ஸு, லிக்கர், தென் புக் கவர்ஸ், பப்ளிஷிங் அப்படின்ட்டு அப்படியே எல்லாமே சொல்லிடலாம். இந்த மாதிரி பேப்பரை அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது. அது மொரோவர் இப்போ ஃபெஸ்டிவ் சீசனை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அப்போ நேச்சுரலி டிமாண்ட் ஃபார் பேப்பரும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி ஐட்டம் டெஸ்பேட்ச் பண்ணுறதுக்காக. ஏன்னா இன்றைக்கி காமர்ஸ் அண்ட் குயிக் காமர்ஸ் அப்படின்னு நிறைய இதை பற்றி நம்ம பேசுகிறோம். இதுக்கு அத்தனைக்குமே நமக்கு பேப்பர் ஆர் இந்த போர்டு ரொம்ப தேவை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த இண்டஸ்ட்ரி மேலே போகும். பட் இதனால் ஒரு பெரிய லாங் டேர்ம் பெனிஃபிட் இருக்குமான்னு பார்த்தா ஐ டவுட். இது ஒரு மொமெண்டம் ஸ்டாக்கில் தான் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது எந்த இண்டஸ்ட்ரி நல்லா பண்ணுதோ, எஸ்பெஷலி இன்டகிரேட்டட் பேப்பர் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால். இதுதான் என்னுடைய வியூ ஆன் திஸ் கரண்ட் ட்ரெண்ட் ஆன் பேப்பர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவேன் நான். ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் பேங்க் இப்போ ஏற்கனவே ஒரு 20% இந்த சுமிட்டோமோ பேங்கிங் கார்பரேஷன் ஆஃப் ஜப்பான் இருக்குது பாருங்கள், அவங்க ஒரு 20% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. இந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து அவங்க டைரெக்டாக வாங்கியிருக்காங்க. இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க, another 5% பர்மிட் பண்ணுறோம், அவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேலுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நியர்லி 37.3% இந்த பேங்க்ஸ் எல்லாமே டுகெதர் வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20% இப்போ சேல் பண்ணிட்டாங்க. ஸோ another 5%ம் சேல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் தான் லீடர். அண்ட் அதர் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் ப்ரைவேட் பேங்க்ஸ்ன்னு சொல்லலாம். ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு, எஸ்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், பந்தன் பேங்க், அத்தனை பேரும் இதில் இருந்தாங்க அலாங் வித் எஸ்பிஐ அப்படின்ட்டு. இப்போ எல்லோரும் ஒரு போர்ஷன் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்.
இந்த எஸ் பேங்க்கோட கவுண்டரில் வந்து ஒரு சடன் சேஞ்ச் இருக்குது, ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, ஒரு 5% மேலே போயிருக்கு. பட் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து ஒரு மேஜர் இஷ்யூ இருக்குது ஆன் தி லீகல் சைடில். தெர் இஸ் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் பெண்டிங்காக இருக்குது. அந்த 81 பாண்டை வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டு பாம்பே ஹைகோர்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அதை வந்து ரைட் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். அண்டு அதை பொறுத்து தான் இருக்குது. அண்டு ஹவு த எஸ் பேங்க் வந்து பண்ணுமா, நல்லா பண்ணுமா இல்லையா இன் ஃப்யூச்சரில் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் அதே சமயத்தில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கூட பெரிய லெவலில் ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்லணும். அண்டு அதனால் பொறுத்திருந்து சுப்ரீம் கோர்ட்டு டெசிஷனுக்கு அப்புறமேல வாங்கிறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதோட ஹைலி ரிஸ்க் டேக்கர்ஸ் வந்தாலும் என்ன போனால் என்ன பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பேங்க் வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். அண்டு பி கேர்ஃபுல். இந்த ரெண்டு இதையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன் நான். இப்போ நிறைய அன்சர்டன்ட்டி நிறைய இருக்கிறனால நேச்சுரலி ஒரு கமாடிட்டி நல்லா பண்ணும். அண்டு அந்த கமாடிட்டி என்னென்னா அது ப்ரெஷியஸ் மெட்டல்ஸு. அதனால் கோல்டு அண்ட் சில்வர் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் சில்வருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்குது. கோல்டுக்கு அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் கிடையாது. பட் ஆனால் கோல்டை யூஸ் பண்ணுற நிறைய ஜுவல்லரி கம்பெனிஸ் நிறைய டிமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஃபெஸ்டிவல் சீசன் வேறு இருக்குது. ஏற்கனவே இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1,01,000 rupees கிட்ட கோட் ஆகிட்டுருக்கு 10 grams. ஸோ அன்சர்டன்ட்டி நிறைய இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு செப்டம்பரில் வந்து யூஎஸில் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. அதனாலேயும் இந்த கோல்டு ப்ரைஸ் திருப்பியும் ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதே சமயத்தில் இன்னொரு நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ பேசப்படுது. என்ன அப்படின்னா, தி சாவரின் கோல்ட் பாண்ட் ஆர்பிஐ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்க ரிடீம் பண்ண போகிறாங்க. இப்போ இந்த ரிடீம் வந்து எத்தனை இது இப்போ இஷ்யூக்கு வந்து மோர் தென் 5 years ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நியர்லி அபவுட் 5 இதுக்கு வந்து இஷ்யூக்கு வந்து மோர் தென் 5 years ஆகிடுது. ஸோ இனிமேல் ரிடீம் பண்ணலாம். அண்டு யார் யார் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றாங்களோ அவங்களாம் வந்து ஆர்பிஐயில் கொடுத்து அவங்க பணத்தை வாங்கிக்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க இஷ்யூ பண்ண ப்ரைஸுக்கும் இன்றைக்கி இருக்க ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிடுது. அதனால் த லாஸ் டு த ஆர்பிஐ வில் பி ட்ரெமெண்டஸாக இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக முன்னாடியே ரெடீம் பண்ண ஆர்பிஐ ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு ஸோ இனிமேல் வந்து ரெடாம்ஷன் வந்து இம்மீடியட்டாக அந்த 5 year முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் ரெடீம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நியர்லி 35 சாவரின் ட்ரான்ச் இருக்குது. அண்டு அது எல்லாத்தையும் அந்தந்த 5 year முடிஞ்சோடனே ரெடீம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ யார் யார் அதில் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சைஸபிள் ரிட்டர்ன் இருக்கும் 100% அப்படின்னு சொல்லலாம். கரூர் வைசா பேங்க்குக்கு இன்றைக்கி தான் ரெக்கார்ட் டேட்டு. அண்டு இதில் பார்த்திங்கன்னா ஃபார் ஈவன் ஹெச்டிஎஃப்சி ஆல்சோ போனஸ் 1:1 அதுக்கும் இன்றைக்கி தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ 2 ஷேரும் சேஞ்ச் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும். அட்ஜஸ்டிங் டு தி அந்த போனஸ் இதுக்காக. ஸோ சடனாக இவ்வளோ ஃபால் இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த நியூஸை ட்ராக் பண்ணாதவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் கொடுக்குற விஷயமா இருக்கும். அதனால் இந்த இஷ்யூ மனசில் வச்சுட்டு அப்புறம் ஷேர் ப்ரைஸை போய் பாருங்கள். இன்னும் இதே சமயத்தில் இன்னொன்று காஷனும் நம்மளுடைய கவீரியன்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இந்த டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் இது ரெண்டுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அண்டு நியர்லி அபவுட் 3 to 4% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு இந்த ஃபியூ டேஸில். இது பியூர்லி அ செக்டார் ரொட்டேஷன் தான் எடுத்துக்கணும். அண்டு நத்திங் ஒரு பெரிய எந்த லெவல் ஆக்டிவிட்டியும் இல்லை இந்த கவுண்டரில். ஸோ த ரிசல்ட்ஸ் கூட அவ்வளோ சுகம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சரி 5 கவுண்டர் சொல்லுவேன். அந்த 5லையுமே அவங்க நல்லா பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஒன்று வந்து ஷேர் ஹோல்டர்ஸ், அதில் வேணால் டு சம்மாட்டு வந்து அவங்க வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. 7.2 lakh crores வந்து இந்த பாஸ்ட் 5 yearsல ஏர்ன் பண்ணாங்க. அதில் 6.2 lakh crores வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே கொடுத்துட்டாங்க. அண்டு இந்த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட் ஆர் பைபேக் அது மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஷார்ட் டேர்மில் தான் அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் இல்லையா. லாங் ரனில் அது வந்து பெரிய லாஸாக தான் ஷேர் ஹோல்டருக்கு போய் முடியும். செகண்ட் இதை எடுத்திங்கன்னா
எம்ப்ளாயீஸுக்கு வேணுங்கிற அந்த ரைஸ் இன் சேலரி நிறைய தடைப்பட்டுடுச்சு. அதே சமயத்தில் நிறைய பேரை வேலையில் இருந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இந்த கம்பெனி வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புலேருந்து இப்போ தவறி விட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது இப்போ இன்றைக்கி டிசிஎஸில் தான் நடக்குது. மித்ததுலேயும் சூனர் ஆர் லேட்டர் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். அப்புறமேலே இந்த காம்படிஷன் இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா ஸ்மாலர் த கம்பெனியாக இருந்தால் அவங்க நல்லா பண்ணுறாங்க. எப்போ லுக் அட் எம்ஃபசிஸாக இருக்கட்டும், இல்லாட்ட கோஃபோர்ஜ், பர்சிஸ்டன்ட், அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களோட க்ரோத் வந்து அவங்களால தக்க வச்சுக்க முடியுது. பட் லார்ஜர் ஃபர்ம்ஸ்லாம் பண்ண முடியல. நவ் வந்து நிறைய காம்படிஷன் ஃப்ரம் த ஜிசிசி கூட இருக்குது. அண்டு ஸோ த ரைட் டேலண்ட் வந்து இனிமேல் இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கூட பார்க்கணும் நம்ம. ஸோ அட் த காம்படிஷன் கூட அதர் பீப்புள் இந்த சேம் ஃபீல்ட், இந்த சர்வீஸ் செக்டார் இருக்கவங்களும் குட் காம்படிஷன் கொடுப்பாங்க. அதை தவிர வந்து யார் யார் கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்களோ அவங்க கூட இந்த ஏஐ யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய ஜாபை வந்து இன்ஹவுஸ்லேயே கேரி அவுட்டு கூட பண்ண முடியும் அட் அ ரெடியூஸ்டு காஸ்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ காம்படிஷன் கோயிங் டு பி சிவியர் இன் ஃபியூச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அப்புறம் கஸ்டமர் சைடில் நேச்சுரலி இந்த கஸ்டமர்ஸ் என்ன திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா, எதுக்கு இதை நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணோம், நம்மளே ஒரு டீம் போட்டு ஏன் இதை ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது இந்த டைமில், தெர் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற டைமில், ஆர் இப்போ வந்து சூனர் ஆர் லேட்டர் வி கேன் சே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அவங்க போயிடுவாங்க. தெர் இஸ் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு. அது வந்துச்சுன்னா இன்னும் பெரிய சேலஞ்சு ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டாப் 5 கம்பெனிஸு இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. அக்விசிஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, பட் நாட் ஆன் த கேபெக்ஸ், எஸ்பெஷலி அந்த ஆர்என்டின்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. ஸோ அது பண்ணாதனால தெர் இஸ் அ சான்ஸு இட் மே அஃபெக்ட் இந்த கம்பெனியை கோயிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லலாம். நோ டவுட் இந்த கம்பெனிலாம் கிரேட் கம்பெனி தான். பட் ஆனால் இந்த 5 ஏரியாலையும் இவங்க வந்து ஃபெயில்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதனால வந்து இட் கேனாட் பி அ கிரேட் ஸ்டாக் நவ் அப்படின்னு தான் என்னுடைய வியூ. பார்ப்போம் அவங்க வந்து எப்படி சேஞ்ச் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத. அப்புறம் செப்டம்பர் வந்துருச்சு. ஸோ செப்டம்பர் 30th வந்து இண்டெக்ஸில் சேஞ்சஸ் வரும். 2 கம்பெனி உள்ளே வருது. என்னதுன்னா இன்டர் குளோபல், தெர் இஸ் இண்டிகோட கம்பெனி. தென் வந்து ஒன் மோர் கம்பெனி இஸ் மேக்ஸ் ஹெல்த் கேர். ஸோ இந்த 2 கம்பெனியும் உள்ளே வருது. அதனால் இந்த கவுண்டரில் வந்து நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும், நிறைய பர்ச்சேஸும் இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதனால் இந்த ஷேர்ஸ்லாம் அப்போட மூவ் ஆகிறதுக்கும் இன்னும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஆனந்தி ஐ லவ் யூ 2023 ஒரு இதுலேருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. தட் சுஸ்லான் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பட்டு இருந்தாலும் ஷேர் ப்ரைஸ் குறைஞ்சிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பேசிக்லி எல்லா கவுண்டரும் குறைஞ்சிட்ருக்கு. அதனால் வந்து இந்த ஷேரும் குறையிறதுக்கு ஆச்சரியமே இல்லை அப்படின்னு சொல்லணும். ஜென்ரலி ஸ்பீக்கிங் வந்து Q1 சீசன் வந்து ரொம்ப நல்ல சீசன். Q2 அண்ட் Q3 பார்த்திங்கன்னா பேட் சீசன் சொல்லணும். ஏன்னா இப்போ மான்சூன் சீசன், இப்போ ஒன்றும் இன்ஸ்டலேஷன் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்ட்டரில் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகும் மார்க்கெட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும். அகெயின் வந்து ஃபோர்த் குவார்ட்டரில் அகெயின் ஹியூஜாக பிக்கப் ஆகும். இதை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஷேர் ப்ரைஸு நாட் பிகாஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்னால இல்லை, பட் பிகாஸ் ஆஃப் இந்த Q2 அண்ட் Q3 ரிசல்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் ட்ரெண்டுனால இது குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டு கூட என்ன சொல்லியிருக்காங்க, ALMM ஃபார் விண்ட் அது கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் விண்டுக்கு போகிற அத்தனை ஸ்பேர்ஸு ஆர் அத்தனை எக்யூப்மெண்ட்டும் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ரூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி இன்டகிரேட்டட் பிளேயருக்கு, அது தட்டு 35% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்க கம்பெனிக்கு அது பூஸ்டாக தான் அமையும். அதனால் இவங்க வந்து நல்லா பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது இன் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் குவார்ட்டர் வந்து எக்ஸாமின் பண்ணுங்கள். தென் அந்த க்ரோத்தோட ட்ரெண்டு நமக்கு என்னன்னு தெரியும். பட் பேசிக்கலி இப்போ வந்து அவங்க வந்து நிறைய ப்ராப்ளத்துலேருந்து மீண்டு வந்துட்டாங்க.
அண்டு அதே சமயத்தில் இவங்களுக்கு ஆர்டர் புக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அண்டு இதில் கூட பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ரினியூவபிள் எனர்ஜி வந்து இப்போ கரண்ட்டாக வந்து நிறைய இடத்துல பேசப்படுது, சோலார் வித் விண்டு. அதனால் வந்து இந்த இதுக்கு வந்து இன்னொரு லைஃப் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அதனால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அகெயின் ஒரு ரிவைவல் இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை தவிர வந்து வயபிள் கேப் ஃபண்டிங் அப்படின்ட்டு கவர்மெண்ட் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆஃப் ஷோர் இன்ஸ்டலேஷன் ஆஃப் விண்மில். ஸோ இதனாலையும் இவங்களுக்கு பூஸ்ட் கிடைக்கும் சேல்ஸில் அப்படின்னு சொல்லலாம். பார்ப்போம் இதெல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு, எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இதில் வந்து நிறைய ஷேரை பற்றி நான் பேசியிருக்கேன். அத்தனையுமே ஃபார் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்ஸு. இட் இஸ் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். அண்டு இந்த ஸ்டாக்கை, நான் சொன்ன ஸ்டாக்ஸ் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.